அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் பிறை. க்ஷய அப்படிங்கிறது தேய்கிறது. க்ஷய அப்படின்னா வளர்றது, தேயாமல் வளர்வது. முன்ன உடம்பு ஒடுங்கிக்கிட்டே போனால் க்ஷயரோகம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இது வளரக்கூடிய தன்மை. பொன்னான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனும் குருவும் பொன் நிறத்தில் இருக்கிறாங்க. அவங்க தங்கள் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சமயம் இது. இந்த அட்சய திருதியைங்கிறது கார்த்திகை ரோகிணியில் இருக்கிற சமயமாக இருக்குது. பொன் நிறத்தில் உள்ளவங்க. கங்கா இந்த அட்சய திருதியை நாளில் தான் பூமிக்கு வந்தாங்க, பகீரதனுடைய முயற்சியினால். விநாயக பெருமான் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். அடுத்து திரௌபதிக்கு வனவாசத்தின் போது திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சது இந்த அட்சய திருதியை தான். பரசுராமர் அவதாரமும் இதே நாள் தான். குசேலருக்கு பகவான் கிருஷ்ணர் துவாரகையில் செல்வம் கொடுத்தார், அதுவும் இதே நாள். அடுத்து பார்க்கடல் கடைகிற போது அதில் லக்ஷ்மி கூட தான் அந்த பல வஸ்துக்கள் வந்தாங்களே, அதில் 3ஆம் பிறையும் வந்தது. அதை சிவபெருமான் எடுத்து தலையில் சூட்டிக்கிட்டார். அதனால் அவருக்கு சந்திரசேகரான்னு பேர் வந்துச்சு. கிருஷ்ணர் பல ரசிக பாவனைகளை ஏற்றுக்கிறதுனால அவருக்கு ரசிகசேகர்னு பேர். சிவபெருமானுக்கு சந்திரசேகர்னு பேர். இப்படி இது ஒரு பொன்னான நாளுங்கிறதுக்கு இது மாதிரி அர்த்தங்கள் இருக்குது. சில இடங்களில் இந்த சமயத்தில் கனகதாரா சோஸ்திரம், ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா, அதை பாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை பாடும்போது ஆதிசங்கரர் பாடுறபோது தங்க நெல்லிக்காய்கள் கொட்டிச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பார்க்குறோம். ஒரு பொண்ணோட வறுமையை போக்க ஆதிசங்கரர் பாடினார், அதனால் அப்படி கொட்டிச்சது. நம்முடைய தேவைக்காக இப்போ பாராயணம் பண்ணுறாங்க, அதனால் அதில் பலன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா.